உனக்கு வாக்கிங்கே வக்கில்ல, வாத்து மாதிரி நொண்டி நொண்டி போவ. உனக்கு எதுக்குடா ஜாக்கிங்க? அதுவும் ஜாக்கிங் சும்மா போனியா? 3 ஃபிகர் போகும்போது பின்னாடி ஏன்டா ஜொல்லு விட்டே போன? மவன சனி போன தனியா போவாதுன்னுவாங்க. அத நான் மூட நம்பிக்கைன்னு நினைச்சேன். மவன அத உண்மைன்னு நிரூபிச்சிட்டேடா. நீ வந்து அவங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்காம இருந்திருந்தா அவங்களும் அவங்க புருஷனோட சேர்ந்து போயிருப்பாங்க. இந்த கிருஷ்ணா காட்டேஜை விட்டு தொலைஞ்சிருப்பாங்க. டேய் மாமா, என்னடா நீ என்ன சாகலையா? ஏண்டா உனக்கும் உங்க அக்காவுக்கும் இந்த நினைப்பை தவிர வேற நினைப்பே வராதாடா? மாமா. தூங்கும் போது நான் சாகிறதா உனக்கு என்ன பாடா? அப்ப எல்லாம் கனவா? என் கண்ண பாரு, நல்லா உத்து பாரு. ஓ மெட்ராஸ் ஐயா, see through glass. Adam and Eve glasses. ஈக்ஸ்ல ஆடம் அண்ட் ஈவ் கிளாसेस. Maggie, Maggie, பக்கத்துல வராதீங்க பாய்ஸ், Maggie, போயிடுங்க. Maggie, 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 Maggie. எனக்கு தேவை அது. ஒன்னால தான் எனக்கு இந்த வியாதி. ஏய், நான் என்ன பண்ண? இதெல்லாம் வியாதில ஒண்ணு இல்ல போங்கோ. இது கூலர்ஸ். நம்ம கூலா இருக்கலாம். Krishna Cottage, Krishna Cottage, Krishna Cottage, Krishna Cottage. ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஒரு பூக்கூடை. ஒரே டவுட்ரா, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஊட்டி விடலாமா அவளுக்கு? வெரி குட். சரிட்ட யாரு டீச் பண்றது? தேங்க்ஸ்டா. எடுத்தோடனே இப்படி ஓட்டணும். அவ பத்தியா, அவ வேணான்னு கோச்சுக்குவா. அதேதான் 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 அதேதான். இப்ப பாரு. அதேதான். ஆனா நீ என்ன தெரியுமா பண்ற? இப்படி ஊட்டணும். ஒன்னு இப்படி வந்து இப்ப வாங்கிக்குவா. எக்ஸலன்ட்ரா மச்சான், கரெக்டா பண்ற. உடனே ஐ மீன் அவளும் ஊட்டணும் இல்லையா? அது வந்து அவ ஊட்ட மாட்டா, அவ பந்தம் பண்ணிக்குவா. ஏன்னா பொண்ணாச்சே. உடனே நீ என்ன தெரியுமா பண்ணணும்? இப்படி பிடிச்சு இப்படி வச்சு அப்படி சாப்பிடணும். அது மட்டும் இல்ல, ஆனா பொண்ணுங்களை வெளியில கூட்டு போனோம்னு வச்சுக்கோங்க. எதுக்காக கூட்டு போவோம்? எதுக்காக கூட்டு போவோம் வெளியில? நம்ம எதுக்காக? ஏதாவது எதிர்பார்த்தோன்னா உள்ள கூட்டு போனோம். அம்மா, இதெல்லாம் எதுக்கு நீ என்கிட்ட கேக்குற இப்போ? அது எதுக்குன்னா, இந்த ரியா இருக்காளோ, அவகிட்ட போய் போய் சொல்றதுக்கு தான். இல்ல இல்ல, தப்புடா. பெண்கள் நாட்டின் கண்கள். இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ண கூடாதுடா பொண்ணுங்க கிட்ட. அவ அடிச்சானா என்ன ஆவறது? இல்ல இல்லடா, நீ ஃபார் எக்ஸாம்பிள் அவ உன்னை லவ் பண்ணிட்டானா சரி, செருப்பு கட்டி அடிச்சான்னு வச்சுக்கேன், பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால அழிச்சிரு, எல்லாத்தையும் அழிச்சிரு, மறந்துரு. இல்லடா, மறந்துரு, அழிச்சிரு. இல்ல நீ என்னமோ ஏமாத்த பாக்குற. நான் அதெல்லாம் விட மாட்டேன். நான் அவட்ட போய் சொல்லதான் போறேன். போடா போடா. ஐயோ ஐயோ ஐயோ, போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. ஹாய் ரோபோ. ஹாய் பாரடைஸ். இப்பதான் உங்களை பத்தி நினைச்சேன். உங்களுக்கு 100 ஆயுசு. நிஜமாவா? என்ன பத்தி நினைச்சீங்க? அப்ப நான் உங்க மனசுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வந்துட்டேன்னு சொல்லுங்க. அவசரப்படாதீங்க. இப்ப கூட நான் எதிர் வீட்டு ஜிம்மிய தான் நினைச்சேன். ஜிம்மின்னு சொன்னது நாய. நாய் கூட பரவாயில்லைங்க. ஆனா உங்க மாஜி புருஷன் சுசிநாத்தை மட்டும் நம்பவே நம்பிடாதீங்க. ஏன்னா அவனை மாதிரி அயோக்கியம் இந்த உலகத்திலே கிடையாதுங்க. ஆடா, உங்க அழகு எங்க, அவர் அழகு எங்க? உங்க அறிவு எங்க, அவர் அறிவு எங்க? நீங்க எப்படிங்க அவரை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? தேங்க்யூ. எதுக்குங்க? என் அழக புகழ்ந்தீங்களே அதுக்கு. பட் யூ see மிஸ்டர் ரோபோ, என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வேணா உங்க கண்ணுக்கு வேணா வேஸ்டா தெரியலாம். ஆனா என் கண்ணுக்கு அவரு ஸ்மார்ட்டா தெரியறாரு. இன்ஃபேக்ட் டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் என் கண்ணுக்கு இன்னும் ஸ்மார்ட்டா தெரியறாரு. என்ன, அவர்கிட்ட எனக்கு பிடிக்காத விஷயமே பொம்பளை விஷயத்துல கொஞ்சம் வீக். ரொம்ப வழிவாரு.
அதன பெரிய தப்பா? இப்போ நீங்க வழியிலையா? ரோபோ 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 பாத்து பாத்து. வாட்ஸ் ஹேப்பனிங் ரோபோ? நான் அப்படி என்ன சொன்னேன்? என்னத்துக்கு இப்படி ஆயிட்டீங்க? நான் சொன்னதை நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்க. உலகத்துல கமல் ஒரு அழகுனா ரஜினி ஒரு ஸ்மார்ட். அதே மாதிரி தான் என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் ஒரு அழகுனா நீங்க ஒரு ஸ்மார்ட். போதுமா? இது போதுங்க, டெல்லி வரைக்கும் பேசுங்க. அப்ப நான் போயிட்டு வரேங்க. ஓகே, பாய். மாமா அழுவுறன்னு நினைக்கிறியா? ம், கண்ணில் தூசி விழுந்துருச்சு. கிருஷ்ணா, அட கிருஷ்ணா, அரே கிருஷ்ணா சொல்லடா. அட கிருஷ்ணான்னு சொன்னேன். செத்து கூட முழிக்குது பாரு முண்டம் மாதிரி. ஏண்டா முண்டம், நான் என்ன ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த காபி ஷாப்ல உன் போட்டோ வச்சிருக்கேன்னு நினைச்சியா? இல்லடா, இந்த காபி ஷாப் என் பேருக்கு வந்த உடனே இந்த காபி ஷாப்ல ஒரு திருஷ்டி பொம்மை வைக்கணும்னாங்க. மவனை திருஷ்டின்னு ஒண்ணு எனக்கு உன் ஞாபகம் தானே வந்துச்சு. அதான் போட்டோலாம் வச்சு மாலைலாம் போட்டு வச்சிருக்கேன். என்ன ஊதுபத்திக்கு பதிலா மவனை ஏதோ காட்டுறான்னு பாத்தியா? ஒன்னும் இல்ல, ஆவி. நீ ஆவியா வந்து என்ன பிடிச்சிடக்கூடாது பாரு. அதுக்கு தான் காஃபி ஆவி வச்சு உன்னை விரட்டுறேன். ஏண்டா உனக்கு வாக்கிங்கே வக்கில்ல, வாத்து மாதிரி நொண்டி நொண்டி போவ. உனக்கு எதுக்குடா ஜாக்கிங்க? அதுவும் ஜாக்கிங் சும்மா போனியா? 3 ஃபிகரு போகும்போது பின்னாடி ஏண்டா ஜொல்லு விட்டே போன? மவனை சனி போன தனியா போவாதுன்னு வாங்க. அதை நான் மூட நம்பிக்கைன்னு நினைச்சேன். மவனை அதை உண்மைன்னு நிரூபிச்சிட்டேடா. கூட போகும்போது அந்த 3ஐயும் கூட்டிட்டு போயிட்டியே. ஏண்டா முண்டம், ஏண்டா முண்டம், போனதான் போனேன். அந்த போங்கோ மேகியை கூட்டு போக வேண்டியதானே, எதுக்குடா அந்த 3 கூட்டு போனேன்? யூனோ மேகி, இந்த 2005ல நான் ஒரு லீடிங் லாயரா வரப்போறேன்னு எனக்குள்ள ஒரு இன்ட்யூஷன். ஆக்சுவலா உன்கிட்ட ரெக்கமெண்டேஷன் கேட்டே நிறைய பேர் வரப்போறாங்க. ஏன்னா நீ என் ரூம்மேட். பட் யூ நோ வாட், நீ வந்து யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஐ ஹேட் ரெக்கமெண்டேஷன். எனக்கு எடுத்த உடனே பாரு, ஹேட்ரிக் டைவர்ஸ் கேசஸ், 3 டைவர்ஸ் கேஸ் எடுத்த உடனே. ஐம் so lucky man. ஏய், இப்போ நீ யாரை பத்தி பேசிட்டு இருக்க? அந்த ஃபர்ஸ்ட் வைஃப் கிளப், அந்த 3 டிவோர்ஸஸ் பத்தி தானே? எக்ஸாக்ட்லி. நான் அவங்கள ஒன்றும் தேடி போல, அவங்க தான் என்னை தேடி வந்தாங்க. ஹே, நம்ம பசங்க கெஞ்சினாங்கயா. நான் முதல்ல போகவே மாட்டேன்னு நினைச்சேன். பட் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்களா, சரி ஒரு மரியாதைக்கு போய் ஒரு ஹாய் சொல்லலாம் தான் போனேன். ஏ மேகி, இது கேள, என்ன ஒரு வரவேற்பு தெரியுமா? இந்த மாலை மரியாதை. எனிவே எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. நான் போன உடனே நீங்க தான் எங்க கிளப்புக்கு வந்து லீகல் அட்வைசரா இருக்கணும்னு ஹே என் காலே விழுந்துட்டாங்க. நான் யோசிக்கிறேன்னு சொன்னேன், பட் விடல. என்னம்மா கெஞ்சினாங்க தெரியுமா? அழுதுட்டாங்க மேகி. சரி வேற வழி இல்ல, போனா போட்டோம். காலில் வேற விழுந்துட்டாங்க, ஒத்துக்கிட்டேன். என்ன வேற வழி இல்ல? நீ வந்து அவங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்காம இருந்திருந்தா அவங்களும் அவங்க புருஷனோட சேர்ந்து போயிருப்பாங்க. இந்த கிருஷ்ணா காட்டேஜை விட்டு தொலைஞ்சிருப்பாங்க. ஏய், ஏன் இப்படி அபத்தமா பேசிட்டு இருக்க? ஒரு லாயரோட வியூ பாயிண்ட் என்ன தெரியுமா? இந்த ஊரே 2 ஆகணும். அப்பதான் அவங்க பிசினஸ் நல்ல டெவலப் ஆகும். சரி அதெல்லாம் விடு. ஒரு நல்ல இன்டீரியர் டெக்கரேட்டரா இருந்தா சொல்லு. எதுக்கு? இதுவும் அவங்களுக்கா? முடியாது. ஹலோ ஹலோ, இது நமக்கு. நமக்கா? நமக்கு நமக்கு எதுக்கு இப்போ? ஆக்சுவலா எனக்கு, நான் ஒரு பிஸி லாயர் ஆனதுக்கு அப்புறம் எனக்குன்னு கொஞ்சம் தனியா ஆபீஸ் ஸ்பேஸ் வேணும். இருக்கிறது ஒரே ஒரு ஃபிளாட் தானே. யூ நோ வாட், இந்த ஃபிளாட் அப்படியே நான் ஒரு அல்ட்ரா மாடல் ஆபீஸ் செட்டப்பா மாத்த போறேன். ஹே, உனக்கு ஒரு இடம் உண்டு அந்த கிச்சன் ஓரமா. அந்த இடம் எல்லாமே உனக்குதான். பட் இந்த குட்டி ஹால் இருக்கு பாரு, இது மட்டும் எனக்கு. இங்க ஒரு நல்ல ஆபீஸா நான் செட் பண்ணிட்டு நான் என்னோட கேஸை டீல் பண்ண போறேன். ஐயோ பொங்கோ, நீ அவங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்து அவங்க கிட்ட இருந்து ஃபீஸை கலெக்ட் பண்ணி இன்டீரியர் டெக்கரேஷன் எல்லாம் சரி பண்றதுக்குள்ள கிட்டத்தட்ட 20-30 வருஷம் ஆயிடும் பொங்கோ. அதுக்குள்ள இந்த ஃபர்ஸ்ட் வைஃப்ஸ் எல்லாம் ஓல்ட் வைஃப்ஸ் ஆயிடுவாங்க. ஏய், எப்ப பார்த்தாலும் ஏதாவது குண்டக்க மடக்க பேசிட்டே இருக்க நீ.
என் மேல உனக்கு நம்பிக்கையே இல்லையா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ உன் மனசுல? உன்னை பத்தி நினைக்கிறதுக்கு நிறைய நிறைய இருக்கு பொங்கோ. நீ ஒரு நாட்டாம பொண்ணு. உங்க அப்பா உன்னை பத்தி நிறைய கனவுல இருக்காரு. ஆமா, நீ எப்போ ஊருக்கு போய் தீர்ப்பு சொல்ல போற? ஹலோ, நீ வேணா பாரு, நான் ஒரு பெரிய லாயரா ஆகதா போறேன். என் ஊருக்கு போய் தீர்ப்பு சொல்லதா போறேன். இது நடக்குதா இல்லையான்னு பாரு. சோ நீ ஒரு பெரிய லாயரா ஆக போறேங்கிற கனவுல இருக்க, ரைட்? யா, ஓகே. இப்போ ஒரு பெரிய ஃபேமஸ் பாப்புலர் லாயர் ஆகிறதுக்கு ரெண்டே ரெண்டு வழிதான் இருக்கு. ஒன்னு வாதாடி ஜெயிக்கணும், இன்னொன்னு ஏமாத்தி ஜெயிக்கணும். என்ன கேட்டா ரெண்டாவது ஆப்ஷன் தான் பெட்டர்னு தோணுது. யோசிச்சு பாரு. என்னவ வாதாடணும்ன்றா, ஏமாத்தணும்ன்றா. ஏன் போராடி ஜெயிக்க முடியாதா? மூஞ்ச பாரு, ஃப்ளூட் வச்சிருந்தா பெரிய மாலி நினப்பு. ஆமாண்டா, நீ மாலி தான், கோமாளி. முண்டா முறைக்காத, பின்னிடுவேன். நல்லா புரிஞ்சுக்கோ. இன்னில இருந்து இது ஓப்லே காபே ஷாப் அண்ட் உப்லே காட்டேஜ். கேக்குது? கேட்காது. நீ தான் போயிட்டியே, அதுக்கு தான் ஆவி வச்சிருக்கேன். ஹலோ ஹலோ, கிருஷ்ணா காஃபி ஷாப்பா? ஆ, இது கிருஷ்ணா காபி ஷாப் கிடையாது, உப்லி காபி ஷாப். அப்ப ராங் நம்பர் சார். ஹலோ ஹலோ, நீ எந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண? அடிச்ச 434556. கரெக்ட் நம்பர் தான் அடிச்சிருக்க. ஆனா நீ கேட்டதான் தப்பு. இன்னையில இருந்து இது கிருஷ்ணா காபி ஷாப் கிடையாது, உப்லி காபி ஷாப் அண்ட் உப்லி காட்டேஜ். ஹலோ 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 ஹலோ. மாவனை பிசி வளர்ந்து பேசுறேன்னு நினைக்கிறேன். அதான் 1.5 நிமிஷத்துலேயே கட் பண்ணிட்டான். இது வரைக்கும் கேட்டிருப்பான். உப்லி காபி ஷாப் கேட்டிருப்பானா இல்ல உப்லி காட்டேஜ்னு கேட்டிருப்பானா? ஐயோ மண்டை பிக்குது. மாவனை பிசி ஒன் நம்பரு போட்டால் அவன் எடுக்க மாட்டான். ஐயோ யாரு பேசிருப்பா? யாருக்கிட்டாவது சொல்லணுமே, இல்லைன்னா வெடிச்சிடுமே மண்டை. எவனும் இந்த நேரம் கடைக்கு வர மாட்டான். யாருக்கிட்ட சொல்றது? ஹலோ, ஆமா உப்லி தான். உப்லி காபி ஷாப் தான். இது உப்லி காபி ஷாப். இன்னது இது உப்லி காபி ஷாப். 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 அடிக்குது. என்னடா நீ என்ன சாகலையா? ஏண்டா, உனக்கும் உங்க அக்காவுக்கும் இந்த நினைப்பை தவிர வேற நினைப்பே வராதாடா? மாமா, தூங்கும் போது நான் சாகிறத உனக்கு என்ன படா? அப்ப எல்லாம் கனவா? பின் என்ன நினைவா? டேய் டேய், எப்படிடா செத்த? மாமா, நீ செத்து 13 நாள் ஆச்சு மாமா. அது வரைக்கும் நான் கடையே திறக்கல தெரியுமா? அதுக்கப்புறம் 14வது நாள் உன் படத்துக்கு பூஜை போட்டு அதுக்கப்புறம் தான் கடையை ஓபன் பண்ணி எல்லாருக்கும் உப்லி காபி ஷாப்னு போன் பண்ணேன். அடிங்க போண்டாவாயா? எந்திரி எந்திரி எந்திரி, உட்கார. எத்தனை பேருக்கு ஃபோன் பண்ண? 60 பேருக்கு மாமா. 60 பேருக்கு ஃபோன் பண்ணியா? ஒவ்வொரு நம்பரா சொல்லு. 9841082481. அடுத்த நம்பர் 9841082481. அடுத்தடுத்து ரெண்டு ஒரே நம்பர் சொல்லிட்டு இருக்க. 60 போனும் ஒரே நம்பருக்கு தான் மாமா பண்ணேன். அறிவு கெட்டவனே, ஒரே நம்பருக்கு பண்ணா பரவாயில்லடா, அந்த ஒரு நம்பர் ஏன் நம்பருக்கு பண்ணியாடா? டேய் மாமா, எனக்கு தெரிஞ்ச ஒரே நம்பர் உங்க நம்பர் தானே மாமா. அதானே நம்ம கடைக்கு எவன்டா ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணியிருக்கான்? ஒன்று பால் இல்லைன்னா நீ எனக்கு ஃபோன் பண்ணுவேன், எவனுமே வரலன்னா நான் உனக்கு ஃபோன் பண்ணுவேன். ஃபோன் பண்ணியே தான் என்ன கடங்காரன் ஆக்கிட்ட. மாமனே அடிக்காத மாமா. மாமா அடிக்காத மாமா. அடிக்காத மாமா. அடிக்காத மாமா. மாமா டென்ஷன் ஆகாத மாமா. மாமா டென்ஷன் ஆகாத மாமா. என்ன டென்ஷன் ஆகாம? டென்ஷன் ஆகாத மாமா. கால பிடிக்காத. கால பிடிக்காத. டென்ஷன் ஆகாத மாமா. டென்ஷன். ஐயோ தூங்கு மாமா. என்ன தூங்கு மாமா. தூங்குறதா? தூங்கிட்ட. டேய் தூக்கத்துல என்ன கொன்ற மாட்டியா? மாமா உன்னை கொன்னா எங்க அக்கா விதவே ஆயிடுவா மாமா. இதே என்ன சொல்றீங்க? உங்க அக்காவே அப்படித்தான்டா, ஒரு நாள் அம்மிக்கல்ல தூக்கிட்டு வந்துட்டா என்ன கொல்றதுக்கு. சரி தூங்கு மாமா. தூங்குட்டுமா? ஆக்சுவலா நீங்க அவுட்லுக் மேகசின் வாங்குறீங்க இல்லையா? அது வாங்கிட்டு போலாமேன்னு வந்த ஒரு ஆர்டிகல் படிக்கணும்.
என்னங்க கருப்பு கண்ணாடி போட்டிருக்கீங்க? நான் அவுட்லுக் மேகசின் வாங்கலான்னு வந்தா உங்க லுக்கே டோட்டல் அவுட் ஆயிடுச்சுங்க. எல்லாம் காரணமா தான் போட்டுட்டு இருக்கேன். பொதுவா பொண்ணுங்க வந்து கருப்பு கண்ணாடி போட்டா அது உங்க உணர்ச்சியெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் இருக்கும்னு எங்கேயோ எங்கேயோ பச்சுக்கிறேன். இப்பதான் பாக்குறேன். ஆனா இது கூட நல்லா தாங்குது. ஆமா, எனக்கும் அப்படிதான். மறைக்கிறதுக்காக தான் போட்டுட்டு இருக்கேன். ஓ இல்லைங்க, பொதுவா பொண்ணுங்களுக்கு கண்ணு தான் ரொம்ப அழகு. நீங்க அதையும் மறைச்சிட்டீங்க. சரி பரவாயில்ல. நான் இந்த கண்ணாடியை எடுத்துட்டேன்னா நீங்க அலறி அடிச்சு ஓடி போயிடுவீங்க. நீங்க கண்ணாடி கட்டினா நான் ஏன் அலறி அடிச்சுட்டு ஓட போறேன்? நான் எப்படி இருந்தாலும் இருங்க. என்னங்க நீங்களும் கருப்பு கண்ணாடி போட்டிருக்கீங்க? இந்த மாதிரி கண்ணாடி போட்டு சமையல் செஞ்சீங்கன்னா உப்புக்கு பதிலாக காரத்தையும் காரத்துக்கு பதிலாக உப்பையும் போட்டுருவீங்க. அப்புறம் சாம்பார் இன்னைக்கும் பாயாசம் காரமா இருக்கும். ஆமா. ஹெட் ஆஃப் த சங்கமும் கருப்பு கண்ணாடியா சுத்தம். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ரொம்ப பேசுறீங்க. எனக்கு இது கடவுள் வாயை படிச்சதுக்கு நல்லா பேசுறதுக்கு தானேங்க. அப்படி பேசலன்னா கடவுள் கோச்சுக்க மாட்டாரு. நம்ம கடவுளை இன்சல்ட் பண்ற மாதிரி ஆயிடாது. அதே கடவுள் தான் அழகான கண்களையும் கொடுத்திருக்காரு. அந்த கண்களை போய் கருப்பு கண்ணாடி போட்டு மறைச்சு வச்சிருக்கீங்களே, எனக்கு அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாம், இது சாதாரண கண்ணாடி இல்ல, எக்ஸ்ரே கிளாஸ். எக்ஸ்ரே கிளாஸ் எனக்கு தெரியுமே. எக்ஸ்ரே கிளாஸ் நான் நிறைய பார்த்திருக்கேன். இது மிசிசிப்பில வாங்குனது. மிசிசிப்பி? மிசிசிப்பி நான் போயிட்டு வந்திருக்கேன் நிறைய தடவை. இந்த கிளாஸ் போட்டு பார்த்தா எல்லாமே எல்லாமே தெரியும். ஓ எல்லாமே தெரியுமா? என்னங்க ஒரு இளைஞனை கூப்பிட்டு 3 பொண்ணுங்க சேர்ந்து இன்சல்ட் பண்றீங்க? என்னங்க என்னங்க இது வரைக்கும் நான் எக்ஸ்ரே கூட எடுத்தது இல்லைங்க லைஃப்ல. சரி சரி புலம்பாத. இது எக்ஸ்ரே கிளாஸ் இல்ல. நீ எங்களை வெறுப்பேத்துனல, அதான் நாங்க உங்களை பயமுறுத்தணும். இல்ல நீங்க போய் சொல்றீங்க. அது எக்ஸ்ரே கிளாஸ் தான். ஆமா. இல்ல சாம், இங்க வா. நான் வர மாட்டேன். சரி இங்க பாரு, என் கண்ணை பாரு, நல்லா உத்து பாரு. ஓ மெட்ராஸ் ஐயா, அப்ப நீங்க எதுவும் பார்க்கல. ஆனா நான் எதையும் மறைக்கல. ஆனா நீங்க பார்க்கல. ஏனுங்கோ என்ற கண்ண பாக்குறீங்களா? என் கண்ணு பாரு சாம். ஆள் விடுங்க சாமி. ஆள் விடுங்க. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம். கடலை அவன் மெட்ராஸை வந்து கஷ்டப்பட்டு இருக்கான். இந்த நேரத்துல கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம் ரொம்ப முக்கியமா? ஆமாண்டா, என்ன சொல்றா? ஏண்டா உன்னை யாராக்கும் வந்த ஆன்டிஸ் வீட்டுக்கு போய் மெட்ராஸை வேண்டாம் சொன்னது? அது நான் வந்து அவங்க அவுட்லுக் பார்க்கறதுக்காக போனேன். கடைசியில ஏன் லுக்கே மாறி போக நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலடா. என்ன யாரோ வரா மாதிரி சத்தம் கேட்டதே. மேகி. ஓ ஹாய் பாய்ஸ். ஹாய். மேகி நீ வந்து டைமே மாத்திட்டியே. ஓகே. என்ன ரெண்டு பேரும் அதிசயமா வீட்லயே கூலிங் கிளாஸ் போட்டுட்டு இருக்கீங்க? அது அது ஒண்ணும் இல்ல மேகி, சும்மா அது ஒரு பிரார்த்தனை தான். ஆமா. என்னது பிரார்த்தனையா? இல்ல நம்ம எதுக்கு கண்ணாடி போட்டுக்கோன்னு தெரியும். அவட்ட மாத்தி பேசு. இல்லடா பயந்துருவாடா. ஏய் சொல்லணும்டா பயந்துருவா. என்ன என்கிட்ட சொல்லக்கூடாது? என்ன பயந்துருவேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேகி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சொன்னா பாவம் நீ அப்படியே பயந்து போயிடுவே இல்லையா? பரவாயில்ல சொல்லு. பயந்து கோச்சுக்கிட்டுமேடா. கோச்சுக்கிட்டா கூட மேகி அழகா தான்டா இருப்பா. என்ன மேட்டர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அது இது கிளாஸ் வந்து எக்ஸ்ரே கிளாஸ் ஆக்கும். அப்படினா எக்ஸ்ரே கிளாஸ்னா இத போட்டா உள்ளபடியே காமிக்கும். ரெண்டு பேரும் என்னத்த உளறீங்க? கொஞ்சம் புரியும்படியா சொல்றீங்களா? அதாவது இந்த கிளாஸ் see through glass. Adam and Eve glasses. இல்ல Adam and Eve glasses. மேகி பக்கத்துல வராதீங்க பாய்ஸ், போய்டுங்க. மேகி ஐயோ இது பாரு, ரொம்ப வெறுப்பேத்திட்டே இருந்தீங்க, அப்புறம்
போங்க கூப்பிட்டுக்கோயே. என்னடா பயமா? ஆ, அப்படியா கூப்பிட்டுமா? வேண்டாம் 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 வேண்டாம், அந்த சனியை வேற கூப்பிட்டு தொலையாத. உண்மையை சொல்லிடுறோம், இது எக்ஸ்ரே கிளாஸ்லாம் இல்ல, ஆர்டினரி கிளாஸ் தான். அப்படியா? அப்போ எதுக்கு நீங்க இத வீட்லயே போட்டுட்டு இருக்கீங்க? அவசியமா அதை தெரிஞ்சுக்கணுமா? ஆமா. கண்டிப்பா தெரியலமா. ஆமா. அப்போ எங்க கண்களை உற்று உற்று அண்ணே பயமா இருக்கு. சீ. Everybody stop, don't cry. Attention to me while we say goodbye. Come here, come here. I say L-O-I. A smile makes you hear. Just try. Smile please. Smile please. வாவ். வாவ், இடியட், ஸ்டூபிட், ஃபூல், எல்லாம் ஒன்னால தானே இதெல்லாம். போங்கோ, யார நீ இவ்ளோ பாசமா திட்டிட்டு இருக்க? ஒன்னதான், வேற யாரு? எனக்கு தேவையாது, ஒன்னால தானே எனக்கு இந்த வியாதி. ஏய், நான் என்ன பண்ண? இதெல்லாம் வியாதில ஒண்ணு இல்ல போங்கோ. இது கூலர்ஸ். நம்ம கூலா இருக்கலாம். கூலா இருக்கணுமா? கொஞ்சம் உள்ளவாமா. ஏய், கடைசியா ஒரே ஒரு வாட்டி கஷ்டப்பட்டு லா எக்ஸாம் படிச்சேன். நானும் பாஸ் ஆகணுமேன்னு மாங்குன்னு படிக்கிறேன். அந்த நேரத்துல வந்து எனக்கு இப்படி ஒரு வியாதி. ஒன்னால தானே, எல்லாம் ஒன்னால தானே. போங்கோ, எனக்கு என்ன ஆசையா? அந்த நாய்ங்க நல்ல ஸ்டைலா கூலிங் கிளாஸ் போட்டிருந்ததுங்க. என்னடா இது, நான் இங்க போய் கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். நானும் நாசுக்க பார்த்தேன். அப்புறம் போய் கேட்டேன், என்ன நாய்ங்களே கூலிங் கிளாஸ் எல்லாம் போய் போட்டுட்டு இருக்கீங்களேன்னு கேட்டா, அப்படியே வந்து நக்கலா தூக்குனானுங்க. எனக்கு அப்படியே பிக்கப் ஆயிடுச்சு. என்னது பிக்கப் ஆச்சு? மெட்ராஸ் ஐ. இந்த வாட்டி போய் மெட்ராஸ் ஐ வாங்கிட்டு வந்த, நாளைக்கு மெட்ராஸ் ஏர் வாங்கிட்டு வருவியா? அதெல்லாம் முடியாது. நோ, என்னோட கோர்ட் ஆஃப் லால உனக்கு ஒரே ஒரு பனிஷ்மெண்ட். இன்னைக்கு நீ தான் சமைக்கணும். போ. போங்கோ போங்க 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 ப்ளீஸ் போங்கோ ப்ளீஸ். நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் போங்கோ. மேகி, இந்த சொரியிற வேலை, கெஞ்சுறது, குழையிறது இதெல்லாம் என்கிட்ட வேணாம். என்னோட கோர்ட் ஆஃப் லால நோ பெயில், ஒன்லி பனிஷ்மெண்ட். நீ போய் சமைக்கிற, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடுறேன். போ, இது என்னோட கட்டளை.